ஐயா இங்க ம். சாதிய இயக்கங்கள் இருக்கு, ம். சாதிய சங்கங்கள் இருக்கு, ம். சாதிய ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளும் இருக்கு. இத ம். பத்தி நீங்க அதுதான் இங்க ஒரு கொள்கை சித்தாந்தம் என்று சொல்றது இருக்குல்ல. பெரியாருடைய சொன்ன அந்த தோழர்கள் உடனே சண்டைக்கு வருவாங்க. ம். பெரியார் கொள்கை சாதி ஒழிப்பு உலகத்துல எங்கேயுமே இல்ல. இங்க மட்டும் தான் அது. சாதிய அடிச்சு நொறுக்கிட்டார்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ம். சாதிய அடிச்சு நொறுக்கிய மண்ணுல ஏன் இன்னைக்கு நேத்து ஒரு ஆவண கொலை நடக்குது? அப்ப நீங்க சாதிய ஒழிச்ச லட்சணம் என்ன இருக்குது? ஒரு பக்கம் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த சாதிய கட்டமைப்பு, சாதிய இயக்கங்கள்லாம் இருக்குது. எதுக்கு அவன சாதி ஒழிக்கணும்னு கட்டமைப்புல இருக்கிற திராவிட கட்சிகள் சாதி சங்கத்தை ஏன் கூட்டணி வச்சுக்கிறீங்க? ம். அப்ப பெரியாரை நீங்க அடகு வச்சுட்டீங்களா? நான் பெரியார் பேசியதையோ, பெரியார் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற இதுவும் நான் உள்ள வரல. சொன்னதெல்லாம் சரின்றதே நம்ம வச்சுப்போம். சாதி ஒழிக்க பாடுபட்டார்னு வச்சுப்போம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது, நீங்க சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி வைக்கிறீங்களா? ஏன் வைக்கிறீங்க? நாங்கள் சாதிக்கு எதிரானவர்கள். சாதி கட்டமைப்பு அவன் சாதி சங்கத்தை வச்சுக்கிட்டோன்னா, அவன் ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை கூட்டி காட்டின உடனே, இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வரணும். அந்த சாதி கட்சி நம்ம கூட வச்சுக்குவோம். வந்துடுச்சா? வந்துருச்சுங்களா? அப்ப நீங்க சாதியை வளர்த்தீங்களா? ஒழிச்சிங்களா? திராவிட சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நீர்த்து போய்விட்டது. பெரியார் கொள்கையை இவர்கள் காயடிச்சிட்டாங்க. இதோட முடிஞ்சிச்சு. பெரியார் கொள்கைக்கு சத்து இல்ல. உளுத்து போயிடுச்சு அது அப்படின்றத இவங்க ஒத்துக்கணும். இல்லை மறுபரிசீலனையாவது பண்ணணும். நம்ம விமர்சனங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வைக்கிறோம். நீங்கள் அதையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பெரியார் தான் எல்லாத்தையும் செய்தார்னு ஊருக்கு ஊர் சிலையை வச்சுருப்பீங்க. இந்த சிலையை பார்த்த பிற்பாடு கூட ஒன்றும் திருந்தலை. ஒரு பள்ளி மாணவன் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நல்லா படிக்கிறான் அந்த பையன், முதன்மையாக வரான் எல்லாத்துலேயும் சொல்கிறான். இதானே நடந்துச்சு. அதே பிள்ளைங்க வீடு தேடி போயிட்டு அவனை அடித்து கொடூரமாக தாக்கி எவ்வளோ காயங்கள் ஏற்படுத்தினாங்க பார்த்தோம். பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. உளவியல் ரீதியா அந்த சாதிய சிந்தனை பள்ளிக்குள்ளாரே புகுத்தி வச்சது யார் புகுத்தினது? நீங்க ஒன்னே ஒன்று, இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒன்றும் பெயில் கிடையாது வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும். ரெண்டாவது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான ரேஷன் கார்டு, மின் விநியோகம் எல்லாத்தையும் அரசு சலுகை எல்லாமே கட் பண்ணு. ஓராண்டுக்கு நிறுத்து. ஒரு கமிட்டி போட்டு அவங்க இதுக்கு மேலே திருந்துறதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து ரிட்டர்னில் கொடுத்தாங்கன்னா, அது பிற்பாடு அவங்களுக்கு அதெல்லாம் திரும்ப கொடுங்க. ரேஷன் கொடுங்க, மின் கட்டணத்தை கொடுங்க, கழிவு சென்னை நகரம் போன்றவங்களுக்குலாம் கழிவு நீர், இந்த குடிநீர் இதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுங்க, அனுபவிக்கணும். அப்போதான் நம்ம குடும்பம் நம்மளால இந்த மாதிரிக்கு வந்திருக்குது அப்படின்றது சொல்ல. இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாமே இவங்களை பத்தி யார் பேசுறாங்களோ, எதிரான ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானுங்க இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சாக்கடையை தெளிக்கிறது, அவங்க கிட்ட அந்த வீட்டை கொடுக்க முடியாம வெளியேற்ற வைக்கிறது, மிரட்டல் வருது, இப்படிதான் நடக்குது. இதெல்லாம் அது இப்படியே இங்க நடக்கணும். சாதிய சங்கங்களுக்குள்ளாக இருந்து சாதிய போக்குகளை ஆதரிச்சுக்கிறோம்னு நாங்க எந்த காலகட்டத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். பெரியாரை தூக்கி கொண்டு சுத்துகிற அந்த கட்சிகள் சொல்லி இருக்கணுமா, சொல்லக்கூடாதா?